இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில இந்திய அணி பாத்தீங்கன்னா 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளது. இந்த போட்டியில 241 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய இந்திய அணி ரோஹித் சர்மா காலத்தில் இருக்கும் பொழுதே எளிதாக வெற்றி பெறும் என்றும் பார்க்கப்பட்டிருக்கு. அதாவது ரோஹித் சர்மா ஆட்டமிழந்த பிறகுதான் இந்திய அணியுடைய சரிவு தொடங்கியிருக்கு. கண்மூடி திறப்பதற்குள்ள பாத்தீங்கன்னா 6 விக்கெட்களை இழந்த இந்திய அணி இறுதியாக 208 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா முதல் ஒருநாள் போட்டியில டையில் முடிந்திருக்க நிலையில இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா தோல்வியை சந்தித்திருப்பதால இதனுடைய காரணமாக இந்திய அணியால் ஒரு நாள் தொடரை கைப்பற்ற முடியாத நிலையுமே உருவாகி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசி போட்டி இந்திய அணிக்கு வாழ்வா சாவா ஆட்டமாக அமைந்திருக்கு. இந்த தோல்வி குறித்து இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா பேசும்பொழுது, தோல்வியுடைய பக்கம் நிற்கும் பொழுது அனைத்துமே வலியை தான் கொடுக்கும். முதல் 10 ஓவர்களை மட்டுமே பேசி பிரயோஜனம் கிடையாது. கன்சிஸ்டன்டாக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதனை இந்திய அணி என்று செய்யவில்லை என்றும், இந்த தோல்வி பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். நம் முன்னே என் மாதிரியான பிச் இருக்கிறதோ அதற்கேற்ப தக்கவமைத்துக் கொண்டு விளையாட வேண்டும். இடது வலது பேட்ஸ்மேன்கள் கூட்டணி காத்தில் இருக்கும் பொழுதே எளிதாக ஸ்ட்ரைக் ரேட் மாற்ற முடியாது. அதனாலதான் மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அதே போல வாண்டர் சேவுக்கும் கிரெடிட் கொடுத்தாக வேண்டும். 6 விக்கெட்களை கைப்பற்றியிருக்காரு. நான் 64 ரன்கள் சேர்க்க முடிந்ததற்கு எனது பேட்டிங் ஸ்டைல் தான் காரணம் என்று நினைக்கின்றேன். நான் அப்படி பேட்டிங் செய்யும் பொழுதே கொஞ்சம் ரிஸ்க்கும் இருந்து வந்தது. ஆனால் பாத்தீங்கன்னா நான் நன்றாக பேட்டிங் செய்தால் போதாதது. இந்திய அணி தோல்வியடைந்தால் நிச்சயம் ஏமாற்றம் தான். எனது இன்டென்டை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. இந்த பிச்சின் இயல்பை அறிந்து வைத்துள்ளோம். அடுத்த போட்டியில் சிறப்பாக ஆடுவோம் எனவும் கூறி வந்திருக்காரு.